ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொண்டக்கடலையில் ஒரு சூப்பரான வடை ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். கொண்டக்கடலையை நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 5 விசில் வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்சியில் அரைக்கணும். அம்மா, கொண்டக்கடலை எப்படிமா பண்ணுவீங்க வடை? இப்போ பாரு, நம்ம கொண்டக்கடலையில் இப்போ ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். ஆனால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே வருது. இதில் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லியை நல்லா தண்ணியில் அலசிக்கோங்க. மிக்சியில் வேக வச்ச கொண்டக்கடலை இன்னைக்கு கொஞ்சம் தான் எடுத்திருந்தேன், ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு. சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, வெள்ளைப்பொடி இதையும் சேர்த்துடுறோம். சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. கரகரப்பாகவே அரைச்சிருங்க. வேக வச்சனால சீக்கிரத்துலேயே அரைப்பட்டுரும். இப்போ பாருங்கள், இதை அரைச்சாச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்ச கலவைகளை நீங்கள் இன்னொரு பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க. உங்களுக்கு கொண்டக்கடலை வேக வச்சனால அது நல்லாவே ஈரப்பதமாக தான் இருக்கும். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை. கொண்டக்கடலையில் நிறைய புரோட்டீன் சத்து இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். பச்சரிசி மாவு, கடலை மாவு, பச்சரிசி கொஞ்சம் சேர்த்தா போதும். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதோட நறுக்கி வச்ச கொத்தமல்லி, கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிப்பொடியாக நறுக்கி இதோட சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. தண்ணி வந்து நம்ம ரொம்ப ஊற்ற தேவையில்லை, லைட்டாக நீங்கள் தெளித்தா போதும். ஏன்னா அது கொண்டக்கடலையில் ஈரச்சத்து இருக்கு இல்லையா, அது சரியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கிறோம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாவுகளை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டிக்கலாம். அப்படியே உருட்டி போட்டோன்னா கோலா உருண்டை மாதிரி வந்துடும். தட்டியும் நம்ம போட்டுக்கலாம். கொண்டக்கடலையில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஊட்டச்சத்துக்கு ரொம்ப அதிகமான ஒரு பலன் கொடுக்கும். அதோடு உங்களுக்கு முடி உதிர்வுக்கு கூட கொண்டக்கடலை நல்லதுன்னு சொல்கிறாங்க. பாலித்தீன் பேப்பரில் நல்லா எண்ணெயை தடவிட்டு நீங்கள் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணலாம், அல்லது அதை க்ளோஸ் பண்ணி கூட நீங்கள் அதை இது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கூட உங்களுக்கு ரொம்ப நல்ல மெல்லிசாக வரும். நல்லா முறுமுறுப்பான ஒரு வடை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டேஸ்டியான ரெசிபி எண்ணெயை கொதிக்க வச்சாச்சு. நல்லெண்ணெயில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா, எனக்கு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு கொஞ்சம் கொடுத்து விடுங்க. கொடுத்து விடுவோம். நல்லா தான் இருக்குது பாரு, சூப்பராக வந்துருச்சு பாருவேன். ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணோம், நல்லாவே வந்துருச்சு. ரொம்ப முறுமுறுப்பான வடை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சத்துள்ள இந்த மாதிரி வடை வந்து எதில் வேணாலும் பண்ணலாம். வாழைப்பூ எல்லாத்துலேயுமே பண்ணிகிட்ருக்கோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். கொண்டக்கடலைன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அந்த டேஸ்ட்டு வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக தருவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல நல்ல வீடியோஸ் பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுக்குற எல்லாமே வரும். ஸோ நல்ல முறுமுறுப்பான வடை. பாப்பா, நீ கூட ட்ரை பண்ணி பாரு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.